நம்ம ஊரில் வந்து தெருவுக்கு தெரு வந்து பல் டாக்டர் இருப்பாங்க. ஆனால் இங்கே யூகேவில் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும். அப்படி ப்ரைவேட்டாக போனால் ஏகப்பட்ட காசு. அது ப்ரைவேட்டும் வந்து அதிகமான அப்பாயின்மெண்ட்லாம் கிடைக்காது. அந்த அப்பாயின்மெண்ட்டே இங்கே கிடைக்காது. பல்லு வலின்னா நீங்கள் அவசரப்பட்டு தான் ஆகணும். அது யூகே யூஎஸ் எல்லாமே அதிகமான பணத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஆனால் இங்கே ஒரு கவர்மெண்ட்டு ஏழை மாணவர்கள், மிக முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மலரும் புன்னகைன்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த பிள்ளைங்களை எல்லாம் வந்து என்ன சொல்ல சிரிக்கிறதுக்கே யோசித்த பிள்ளைகளை எல்லாம் சிரிக்க வைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதற்கு ஒரு செலவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் வந்து யூகே யூஎஸில் கூட இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியான ஒரு திட்டத்தெல்லாம் இங்கே செஞ்சு செயல்படுத்தி அதற்கான ஃபண்டை ரைஸ் பண்ணி இப்போ உதாரணத்துக்கு இப்போ தான் வந்து 35 கோடிக்கு வந்து கர்விக்கல் கேன்சருக்கான பெண்கள், அதாவது பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு வந்து தடுப்பூசி போடுறதுக்கான விஷயத்தை கவர்மெண்ட் செய்யுது. இப்படியெல்லாம் செய்திருக்கும் போது இதை கொண்டாட வேண்டும். அது வந்து மாநில சுயாட்சி மூலமாகத்தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் உடச்சி ஊபி மாதிரியும் மத்திய பிரதேஷ் மாதிரியும் கரசேவை பண்ணுறதுக்கு கொடியை தூக்கி சுற்றுறதுக்கான வேலைகளை தான் வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசை விஜய் மூலமாக, எடப்பாடி மூலமாக, சீமான் மூலமாக, அண்ணாமலை மூலமாக இதை உடைக்கிறதுக்கும் இந்த அரசு மீது வந்து போய் காழ்ப்புணர்ச்சி விஷயங்களை செய்கிறதுக்கும் துடிச்சிக்கிட்டு கிடக்கிறாங்க. அதை நாம் விழிப்புணர்வோடு அதை உடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை எல்லாம்.